மூட்டுக்கு மேல தண்ணி ஊத்துறதெல்லாம் சரி, மூட்டுக்குள்ளேயும் தண்ணி ஊத்தணும் எப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னடா தண்ணி ஊத்துறது எப்படின்னு சொல்லிட்டு காலை மடக்கி நீட்டுறன்னு பாக்குறீங்களா? மூமெண்ட் தாங்க லோஷனு. மூமெண்ட்ன்றது நம்ம குளிக்கிறது மாதிரிங்க. நம்மளோட உடம்பை எப்படி சுத்தப்படுத்துறோமோ மூவ்மெண்ட் பண்றது மூலமா மூட்டு சுத்தமாகும். அப்படின்னா என்னன்னா, ரொம்ப மூட்டுக்கு இடையில ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு இருக்குங்க. அந்த கார்டிலேஜுக்கு பிளட் சப்ளையே கிடையாதுங்க. இதற்கு இடையில இருக்கிற ஃப்ளூயிட் தான் சைனோவியல் ஃப்ளூயிடுங்க. நம்ம மூவ்மெண்ட் மடக்கி நீட்டுறப்போ தான் அந்த கார்டிலேஜுக்கு நியூட்ரிஷனே டிராவல் ஆகுங்க. நம்ம ரெஸ்ட்ல இருந்தோம் அப்படின்னா தான் ரொம்ப நேரம் கால் வலியா இருக்கிறது, முட்டி மடக்கி நீட்டினா ஸ்டிஃபா இருக்கிறது, கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு ஸ்டிஃபா பெயின்ஃபுல்லா இருக்கிறதுங்க. அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டாசிஸ் ஆயிருங்க. மூவ்மெண்ட் தாங்க இந்த மூட்டையே வலுவாக்கக்கூடிய சக்தி உடையது. கிழிஞ்சிருச்சா, ஜவ்வு கிழிஞ்சிருச்சா, இங்க இருக்க கார்டிலேஜ் வீரன் டியர் ஆயிடுச்சா, ஆபரேஷன் சொல்றாங்களா? பாடி சிங்கிள் யூனிட்டுங்க. ஹீல் பண்றதுக்கு தான் டெய்லி 38 லட்சம் செல் ப்ரொடியூஸ் ஆகுது. காலை மடக்கி நல்லா நீட்டுங்க, வலி இல்லாம பண்ணுங்க. அந்த மூமெண்ட்டே அதை ஆப்டிமைஸ் பண்ணும், செல்ஃபா ஹீல் பண்ணிக்கும். வலி இல்லாம ஹெல்தியா வாழ முடியுங்க. எப்பவுமே சொல்யூஷன் சிம்பிள் தாங்க. அடிக்குவேட்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க, டயக்னோஸ் பண்ணுங்க, பெயின் ஃப்ரீயா ஹாப்பியா ஹெல்தியா வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.